குட் மார்னிங் டீச்சர். டீச்சரா? என்ன மரியாதை நீ புதுசா இருக்கு? ஆமா, இங்கிலீஷ் கிளாஸ்னா சும்மாவா? அதாவது ஒரு இடத்துல நான் போய் கற்றுக்க போகிறேன்னாக்க நான் அங்கே வந்து குட் மார்னிங்லாம் சொல்லணும்னு ஒரு வாட்டி நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்கல்ல, அதான் அவங்க நீங்கள் டீச்சர், இப்போ நான் ஸ்டூடெண்ட்டு, அதுக்காக தான் நான் குட் மார்னிங் சொன்னேன். மேக்கப் எல்லாம் சொல்லி பயங்கரமாக வந்துருக்குறேன். சும்மா இல்லை, பக்கத்து வீட்டில் பார்வதி வந்து கேட்டா கிளாஸுக்கு போறியாடி அப்படின்னு. ஆமாம், நான் வெளியே போய் கற்றுக்கிறேன், மாதம் 2000 ரூபாய் கொடுத்து கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவங்ககிட்ட சொல்ல ஸ்போக்கன் இங்கிலீஷ் நம்ம பேசுறத ஸ்போக்கன் இங்கிலீஷ் அவகிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். அந்த இங்கிலீஷ் நான் கற்றுக்கிட்டு வரேன், அந்த இங்கிலீஷ் அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் நான் கற்றுக்கிட்டு வரேன். அதுக்கோசரம் நான் வந்து அவளுக்கோசரமே கெத்தா அவள் கிளாஸ் முடிஞ்ச போய் சொல்லவே இல்லை. அவகிட்ட போய் நான் கிளாஸ்க்கு போயிட்டு வந்தேன்டி அப்படின்னு சொல்லவே இல்லையா, அதனால தான் இந்த மேக்கப் எல்லாம். நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காதீங்க, நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் எனக்கு இங்கிலீஷ் கற்றுத்தாங்க. ஏன்னா திடீர்னு இப்போ இங்கிலீஷ் மேலே உனக்கு அக்கறை வந்துடுச்சு. அவகிட்ட போய் நான் இங்கே அவ என்ன தெரியுமா, அவ வந்து நிறைய படிச்சிருக்காங்க, அவ இங்கிலீஷில் பேசுகிறாளா, என்னை ஒரு மாதிரி கேவலமாக பார்க்குறா. நான் இங்கிலீஷ் கற்றுக்கணும். அது இல்லாமல் நம்ம பேத்தி யூகேஜி படிக்கிறதுல என்ன போடுறது பார்த்தீங்களா இங்கிலீஷில். அவள் பாட்டு இங்கிலீஷில் வந்து பேசுகிறா என்கிட்ட. எனக்கு அது என்ன புரியவே மாட்டேங்குது சரியா. திரும்ப எனக்கு பேசணும்னு ஆசை, பேச முடியல. அவளுக்காகவும் நம்ம பேத்திக்காகவும் நான் இங்கிலீஷ் கற்றுக்கணும். நீங்கள் சொல்லித்தாங்க. நான் அதுக்கோசரமே வந்து ஏதோ காலையில் சில வேலையெல்லாம் முடிச்சு சீக்கிரமாக மேக்கப் பண்ணிட்டு வந்து உக்காந்துருக்கேன். நீங்கள் சொல்லித்தாங்க. சரி, பாருங்க, நோட்டு பேனா இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சூப்பராக இது போட்டு போய் கடையில் போய் வாங்கிட்டு வந்தேன். நோட்டு இதெல்லாம் பேனாலாம் எடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்கள் எனக்கு சொல்லித்தாங்க. இங்கிலீஷ்லாம் வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி, அதை பிடிச்சி எல்லாம் எனக்கு ஏபிசிடியெல்லாம் தெரியுமே நல்லாவே. அதெல்லாம் தெரியும். உனக்கு ரொம்ப சிம்பிளாக எது வேணுமோ அதை மாத்திரம் தெரிஞ்சுக்கோ. இப்போ எல்லாத்தையும் படிச்சாலும் இதுக்கப்புறம்லாம் ஒன்று செய்ய போகிறதில்ல. உங்களுக்கு எது இம்பார்ட்டண்ட்டாக டெய்லி பேசுகிற மாதிரி தெரியுமா அது மாத்திரம் கேட்டு தெரிஞ்சுக்கோ. அப்படின்னா சரி. நான் வந்து அவகிட்ட போய் எப்பவுமே வா போகலாம் 2 பேர் வெளியேன்னு கூப்பிடுவேனா, அது வந்து நான் கேட்கணும் அவகிட்ட. போகலாம் வெளியே போகலாம் அப்படி கேட்கணும். அதுக்கு என்ன சொல்லணும்? அதுக்கு ஷல் வி கோ அப்படின்னு சொல்லணும். செல்வியெல்லாம் இல்லைங்க, அவ பேரு பார்வதிங்க. செல்வியெல்லாம் கிடையாது. செல்வி எது? SHALL. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஷெல்வின்றது ஷெல்வி கோன்னா நம்ம போலாமான்னு கேட்குற மாதிரி. அப்படியா? அப்படின்னா நான் அது எழுதி வச்சுக்கிறேன். என்ன ஸ்பெல்லிங்கு அது? ஸ்பெல்லிங்கு கிளியுது. அது V தான். கோனா போறது. நம்ம போலாமா? Shall we go for shopping? சரி விடுங்க, நான் செல்வியை ஞாபகம் வச்சுக்கிட்டாவே எனக்கு நீங்க சொன்னது அது என்ன செல்வி கோவா? ஷெல். சரி விடுங்க, பரவாயில்ல. செல்வியோ கோவா? ஷெல். ஆமா, ஷெல். ஷெல் SHALL. ஷெல். ஆமா, ஷெல் வி go. Go for cinema, go for shopping, and go for park. போனா தெரியும் போறது எனக்கு. எல்லாம் போட்டு எங்க போணுமா சேர்த்திட்டீங்கன்னா அந்த வாரம் முடிச்சு போயிடும். சரி எனக்கு போதும். ரொம்ப நிறைய இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க எனக்கு ரொம்ப கம்மி தான் சொல்லிட்டாங்க. அப்புறமா ஐயோ ஏங்க பால் ஸ்டவ்ல வச்சுட்டு வந்து ஒரே கீச்ச வாசனை இருக்கிறப்ப எடுத்துட்டு வந்து பார்த்துட்டு வந்துடுறேன். வந்து இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு இதுக்கப்புறம் பால் ஸ்டவ்ல இருந்துச்சு நெஞ்சு வடிஞ்சிருக்கும். அது மூக்கு வாசனை வராது அவங்களுக்கு, ஒரே வாசனை வந்துருச்சு. அது கூட சொல்ல தெரியல. பால் வச்சு வந்தது நீ உனக்குதான் தெரியும், எனக்கு எப்படி தெரியும்? வாசனை சொல்லணுங்க. வீட்டுக்காரங்க வீட்டில் இருக்குது, அதெல்லாம் எப்படிலாம் ஆச்சுன்னா சொல்லணும். சரி அடுத்த வரைக்கும் போலாமா? கிச்சன் விட்டு வெளியே வா. முதல்ல நீ கிச்சன்லயே மாவு வச்சுட்டா என்னத்தை தெரிஞ்சுக்க போற? என்னமா ஏதா சமைச்சு கொடுத்தா சாப்பிட்டு போறோம். அதுக்கு என்ன சேர்த்து ஒரு மணிக்கு அப்படியே பசிக்கிற மாதிரி ஒரு
ஐடியா கொடுத்தா பரவாயில்ல. எப்போ யோசிச்சு உங்களுக்கு வித்தியாசமா செஞ்சு போடணும். நேற்று செஞ்சுட்டேவா குழம்பேவா அதே ரசமானு கேட்குறது. ஆனா நம்ம ஐடியா பண்ணி போட முடியல. அப்படியே போராட்டமா இருக்கும் சமைச்சிருக்கு. சரி இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம்? அடுத்த வரி உனக்கு என்ன தெரியும்? என்ன காய் இருக்குது, என்ன சமைக்கலாம்னு அதே யோசிச்சுட்டு இருந்தது. என்ன காய் இருக்குது, என்ன காய் இருக்குது தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. ஃப்ரிட்ஜில் என்ன காய் இருக்குது தெரியாது, என்ன சமைக்கணும்னு தெரியாது. ஓ சாமி சாமி. அப்படியே வாத்தியாரு டீச்சர் சொல்லிட்டு மரியாதை வந்து உட்காந்த அந்த ஒரு நிமிஷம் மாத்திரத்த மரியாதை. அதுக்கப்புறம் நீங்க வந்து டீச்சர், நான் ஸ்டூடெண்ட் இல்லை. அதே நான் மறந்துட்டேங்க, மறந்துட்டேன். இப்போ சொல்லுங்க, நீங்க டீச்சர், நான் ஸ்டூடெண்ட். அடுத்தது என்ன செய்யலாம்? அடுத்தது இன்னும் செல்விகோ. அதுக்கப்புறம் நான் வந்து அடுத்தது என்ன கற்றுக்கணும்னாக்க முக்கியமாக நம்ம என்ன பண்ணலாம் இன்னைக்கு நம்ம என்ன வந்து யூடியூப்ல பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். யூடியூப்ல எல்லாம் பார்க்க போகிறாங்க அப்படின்னு கூட இருக்காங்க. இன்னும் நாங்கள் 2 பேர் பேசிக்கோங்க. ஏன் நீ என்னடி இன்னைக்கு யூடியூப்ல பார்த்த, முக்கியமான விஷயம் என்ன பார்த்தேன்னு சொல்லுவா. நான் கூட அவகிட்ட சொல்லுவேன் இதெல்லாம் பார்த்தேன்னு சொல்லி பேசுவோமா. அதுதான் சரி, அது முடியுங்க, அது நான் அப்புறமா பேசிக்கிறேன். அது சரி, வேற என்ன பண்ணலாம்? வேற என்ன ஏதோ நான் நினைச்சேன், ஐடியா போட்டேன், என்ன கேட்கலாம்னு சொல்லிட்டு. டெய்லி யூஸ் பண்ற வரியெல்லாம் எது யோசனை பண்ணி பாரு பேசுறப்ப. ஏதோ ஆமா, அது சொல்லுங்க. நல்ல வேலை சொன்னீங்க. உங்களுக்கு என்ன சமையல் இருக்குன்னு நான் கேட்கணும். இல்ல அது கரெக்ட். என்ன சமையல் அப்படின்னு கேட்கணும். அது சொல்லுங்க, என்ன சமையல்னு. What did you cook today? ஐயோ இவ்வளோ பெருசா சொல்றீங்க. What is today's menu? அது பரவாயில்லையா? மெனுன்னு எனக்கு தெரியும். எது what is today's menu? ஐயோ மெனுன்னு சொன்ன பிறகு ஞாபகம் இருக்கு. இன்னொன்று வாட் இஸ் மெனுவா? today's what? டுடேனா தெரியும் இன்னைக்கு. சரி, what is today menu? வாட்டுக்கு என்ன ஸ்பெல்லிங்? WHAT. வாட் மெனுவா? is. அங்கே அதே எழுதிட்டியா? கரெக்டாக எழுதிடுவார் மாத்திரம். IS. டுடே டுடேன்னு எழுதுவோம். ஏன்னா வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மெசேஜ் வச்சுட்டு வச்சுக்கோங்க, டுடே அப்படின்னு மேலே இருக்கும். அதனால அது டுடேன்னா தெரியும் இன்னைக்கு. சரி, அப்புறம் அடுத்தது மெனு. அது தெரியும் தானே? மெனுன்னு தெரியும். நம்ம ஹோட்டல்லாம் போனாக்க என்ன மெனு கார்டு கொடுக்குறாங்க இல்லையா, அதனால அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். சாப்பாடு அவங்க டேபிளில் வச்சிருப்பாங்க இல்லை மெனுன்னு சொல்லிட்டு, அதனால எனக்கு தெரியும். மணி எவ்வளோ ஆச்சு தெரியுமா? அரிசியே இல்லை சமைக்கிறதுக்கு. முதல்ல போய் நீங்கள் அரிசி வாங்கிட்டு வந்தால் நான் சமைக்க முடியும். நீங்கள் பாட்டுக்கு இப்படி ஞாபகமாக உட்காந்துன்னா என்ன சமைக்கிறது? நான் அரிசி இல்லையா? அதெல்லாம் காலையிலே சொல்ல மாட்டேன். 11 மணிக்கு அரிசி இல்லைன்னு சொல்லி. நானுமே இன்னைக்கு கொஞ்சம் இது கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ட்ரெஸ் பண்ணிக்கிறதுலே இருந்துட்டேன். அரிசி சொல்றதே மறந்து போயிட்டேன். அரிசியே இல்லை. அரிசி எடுத்துட்டு வந்தாலும் நான் சமைக்க முடியும். இப்படிதான் நீங்கள் ஹோட்டலில் போய் சாப்பாடு வாங்கிட்டோம். நல்ல ஐடியா இருக்கு. நல்ல ஐடியா தான். அதனால நான் ஹோட்டலுக்குலாம் வரமாட்டேன். எனக்கு இன்னைக்கு வந்து நான் விருந்த ஹோட்டல்லாம் சாப்பிட மாட்டேன். நீங்கள் போய் அரிசி போய் முதல்ல வாங்கிட்டு வாங்க. அரிசி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் சமைக்கலாம். அதுக்கப்புறம் நாளைக்கு போய் கிளாஸ்லாம் வச்சுக்கலாம். சரிங்களா? அரிசி வேற வாங்கிட்டு வரணும் போயிட்டு. இது 2 வரி கற்றுக்கிட்டு காலையில் இவ்வளோ அமர்த்தனம் பண்ணிட்டு இருந்தா, காலையில் மேக்கப் பண்ணா செஞ்சா சாரீஸ் எடுத்து இது கட்டிட்டுமா அது கட்டிட்டுமான்னு கேட்டு இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த ரூம்லேருந்து இங்கே வந்து உட்காரத்துக்கு இவ்வளோ கலக்கா பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் இவங்க ஜம்பத்துக்கு எடுத்து இங்கிலீஷ்லாம் கற்றுட்டு என்ன பண்ண போகிறாலோ தெரியல.